பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் மோட்சத்துக்குரியவர்களாக இருக்கும்படி எங்களை உண்டாக்கிய பிதாவாகிய பராபரனே, எங்களை கிருபையாக மீட்டுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை மனம் திரும்ப செய்து நல்வழிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரை, தேவரீர் எங்களுக்கு அருளும் சத்தியத்தை ஆவலோடு கேட்கும்படியாக நாங்கள் இப்போதும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி பெற்று மனம் திரும்பி ரட்சிப்படைய தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி வேண்டிக் கொள்கின்றோம் சுவாமி. ஆமென். நம்முடைய ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளை போற்றும் மனமாகவும் கீர்த்தனையிலே 32வது கீர்த்தனையே 32 நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேன் என்ற பாடலில் முதல் 3 கவிகளை மாத்திரம் நாம் பாடுவோம். நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. தம்பிரான் ஒருவனே, தம்பிரான் ஒருவனே, தம்பமே தருவனே, வருதாவிது குமர குரு பரமனுவேனே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம், நின் பாத தரிசனம், அன்பான தரிசனம், நித நித சரி தொழுவதிடமெனவும் உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபை கூர், நாதனே கிருபை கூர், வேதனே சிறுமை தீர், அதிநலமிகு உனதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. இன்றைய நாளிலும் முறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் அது ஞான சங்கீதங்களின் புத்தகம் 28ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். ஞான சங்கீதங்களின் புத்தகம் 28ஆம் சங்கீதம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும், அவர்களை கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும், அவர்களுக்கு சரிக்கு சரிகட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன்.
கர்த்தர் எங்களுடைய பலன், அவரே நாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலமானவர். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். தேவரே உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். நாம் மீண்டுமாய் கடவுளை போற்றும் வண்ணமாக கீர்த்தனையிலே 164வது கீர்த்தனை எண் 164, ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும் என்ற பாடலில் முதல் 3 கவிகளை நாம் பாடுவோம். Santa
அன்புக்குரியவர்களே, பராபரனிடம் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசித்தாகத்தோடு அவரது கிருபைக்காக மன்றாடுவோமாக. கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவங்களாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். கடவுளே, பாவிகளாகி எங்களிடம் கிருபை உள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இதயமும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்திரணும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உடைய மக்களாகிய எங்களுக்கு இரங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்திருக்கும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இரங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்திருக்கும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாகிய எங்களுக்கு இரங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்திருக்கும். ஆமென். கடவுள் நம்மிடம் மன உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று அவர் சொல்கின்றார். அவருடைய திருப்பெயரை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். உன்னதங்களில் இருக்கிற பராபரனுக்கு பூமியிலே மனிதர் பேரிலே பெரியவும் உண்டாவதாக. உம்மை துதிக்கிறோம் யாவர்க்கும் வல்ல பிதாவே. உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காகத்தான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்தே குமாரனே, கடன் செலுத்தும்
கிறிஸ்து இயேசுவின் திருநாளுக்கு பின் வருகின்ற 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி 13 வரையுள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி 13 வரையுள்ள வசனங்கள். ஏசாயா 54வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 13 வரை. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மழைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் ஆடைப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்களை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பல கனிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். மகிமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமென். அந்தபடியே இந்த நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நிருப பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய யாக்கோபுக்கு எழுதிய 1ஆம் திருமுகம், யாக்கோபினுடைய நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 27 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 27 வரையுள்ள வசனங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 27 வரை. அல்லாமலும் நீங்கள் உங்களை மதியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவருடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இருதயங்களிலே நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். காலம் வருகிறது, என் மந்தை விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்தபடியே இந்த நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 தொடங்கி 30 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 தொடங்கி 30 வரையுள்ள வசனங்கள். அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது
உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகத்தை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். இதை கேட்ட அவருடைய சீடர்கள், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறேன். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள் என்பதுவே. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு நாம் உலகமெங்கும் உள்ள சகல கிறிஸ்தவ திருச்சபைகளோடும் கிறிஸ்தவ விசுவாசிகளோடும் ஐக்கியப்பட்டவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் வழியாக சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொது பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளிலிருந்து பக்கத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோருக்கும் மரித்தோருக்கும் நியாயம் தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கின்றேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க திரியேக கடவுள் தாமே நமக்கு கிருபையும் ஆற்றலும் அளிப்பாராக. ஆமென். நாம் மீண்டுமாய் கடவுளை போற்றும் வண்ணமாக ஞானப்பாடல் புத்தகத்திலே 213வது ஞானப்பாடலின் 213. உம்மை ராஜா விசுவாச பக்தியாய் பணிகிறேன். தாழ்மையோடும் கண்ணீரோடும் தேவரீரை அண்டினேன். நீர் மண்ணான பாண்டமான என்னை அன்பாய் பாருவேன் என்ற பாடலில் முதல் 2 கவிகளை மாத்திரம் நாம் பாடுவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய
இன்றைய நாளுக்கென்று அருளுரைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 13 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 13 வரையுள்ள வசனங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று. என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள். நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார் என்பதுவே. நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஜெப நிலையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்ற பாடலை நாம் அனைவரும் ஜெப நிலையிலே நாம் பாடுவோம். போதும் கூட உங்களுடைய இறை வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவரை நாங்கள் ஒருமித்த மனதோடு கூட இந்த நேரத்திலே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, காணொளி வாயிலாக இந்த இறை செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களும் கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்கின்றோம் என்கின்ற நோக்கத்தோடு கூட ஆண்டவரே உங்களுடைய இறை வார்த்தையை மாத்திரம் கேட்க நீர் கிருபை செய்திருந்தார் நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். இல்லங்களிலே இருந்த
இருந்தாலும் கூட சுவாமி கவனங்களை சிதறவிடாமல் ஒரு நேராய் உண்மை மட்டுமே நோக்குகின்றவர்களாக உடைய இறை வார்த்தையை மாத்திரமே கேட்கின்றவர்களாக அவர்களை பார்க்க நீர் கிருபை செய்தருமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். இந்த வேலையும் கூட சுவாமி நீரை பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தொலைபேசியிலே நாம் ஒருவரோடு கூட பேசுகின்ற பொழுது, நாம் மட்டுமே பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது, எதிர் திசையிலே பேசுகிறதை கேட்கிறவர்களுக்கு ஒருவேளை சிறிது நேரம் பொறுமையோடு கூட கேட்கலாம். தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது சற்று நேரத்திற்கு பின்பதாக அவர்களுக்கு எரிச்சல் ஏற்படும். அதற்கு பின்பதாக தொடர்ந்தும் நாம் அவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பை கொடுக்காமல் மீண்டுமாக நாம் மாத்திரமே பேசிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக இணைப்பை துண்டித்து விட்டு சென்று விடுவார்கள். இன்றைக்கு அதே போலதான் நம்முடைய ஜெபங்களிலும் கூட சில நேரங்களிலே அதே தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஜெபம் என்பது கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அநேக பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடத்துவதற்கு கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடையாக இருக்கிறது. நாம் ஆண்டவரோடு கூட பேசுவதற்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நமக்கு பதில் தருவதற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு தான் ஜெபம் என்பது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒழுங்குமுறையாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்தவர்களாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு கடமையாகவும் கூட இந்த ஜெபம் என்பது இருக்கின்றது. ஜெப வாழ்க்கை என்பது இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே மிக அவசியமான ஒன்றாகவும் இருக்கிறது. ஆங்கிலத்திலே நாம் ஜெபத்திற்கு சொல்கின்ற வார்த்தை ப்ரே என்று சொல்லி நாம் சொல்வோம். இந்த ப்ரே என்ற சொல்லிற்கு நாம் இன்னும் தெளிவாக விளக்கமாக நாம் பார்த்தோமையானால், P என்பது பிரைஸ், R என்பது ரிப்பட், A என்பது ask for other needs, Y for your needs. இன்றைக்கு நம்முடைய திருச்சபை முன்னோர்களினாலே நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற மைய தலைப்பும் அதுவாக தான் இருக்கிறது. துதித்திடு, பாவ மன்னிப்பை பெற்றிடு, பிறருக்காக ஜெபித்திடு, பிறகு உனக்காக வேண்டிடு என்று சொல்லி நம்முடைய திருச்சபை முன்னோர்களினாலே இன்றைக்கு ஜெபத்தை குறித்ததான ஒரு அருளுரையை நாம் கேட்பதற்கும், ஜெபத்திலே நாம் எப்படி நாம் ஐக்கியமுள்ளவர்களாக நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்கிறது என்பதையும் சிந்தித்து பார்ப்பதற்கான ஒரு அழைப்பு தான் இன்றைக்கு நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அருளுரை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசித்திருக்கின்றோம். ஒருவேளை இந்த பகுதிக்கும் ஜெப வாழ்க்கை அல்லது ஜெபத்திற்கும் என்ன ஒரு பொருத்தம் இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்திப்போம். ஜெபங்களிலே அநேக ஜெபங்கள் உண்டு. ஒருவேளை குடும்பமாக நாம் குடும்ப ஜெபங்களிலே இருப்போம், தனித்திருந்து நாம் ஜெபிப்போம், விழித்திருந்து ஜெபிப்போம், உபவாசத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். இப்படி அநேக ஜெபங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய அருளுரை பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 2 ஜெபங்கள் இருக்கிறது. முதலாவதாக நாம் பார்த்தோமையானால் வருந்தி கேட்கக்கூடிய ஒரு ஜெபம், வருந்தி கேட்கக்கூடிய ஒரு ஜெபம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தினுடைய 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே அதை நாம் வாசிக்கின்றோம். வருந்தி கேட்பதை வலியுறுத்தி அதை ஜெபத்தின் முக்கியத்துவத்தை இயேசு கிறிஸ்து விளக்குகிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். நண்பர் ஒருவருடைய இல்லத்திற்கு எதிர்பாராத விதமாக இன்னொரு நண்பர் வருகின்றார். அந்த இடத்திலே அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு முன்பதாக வைப்பதற்கு அல்லது அவர்களை உபசரிப்பதற்கு எந்த விதமான உணவும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய அயல் வீட்டில் இருக்கின்ற தன்னுடைய நண்பனுடைய வீட்டிற்கு சென்று அவரை எழுப்பி வருந்தி கேட்டுக்கொள்கின்றார். ஆனால் அப்படி அங்கு கேட்கின்ற பொழுது அவரால் எழுந்து வந்து கொடுக்க முடியாது என்று சொல்கின்ற பொழுதும் தொடர்ந்து இவர் கேட்டுக்கொண்டே இருந்தது நிமித்தமாக, ஒருவேளை நாம் திருமறையை வாசித்திருப்போம், அவர் கேட்டது நிமித்தமாக அல்ல, ஒருவேளை தொந்தரவு செய்கின்றது நிமித்தமாக அவர் எழுந்து வந்து அவருடைய தேவைகளை கொடுத்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாம் வாசிக்கின்றோம். இதே போன்ற ஒரு நிகழ்வு தான் திருமறையிலே இதே லூக்கா நற்செய்தி நூல்களிலே நாம் பார்க்கின்றோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 7 வரையுள்ள வசனங்களிலே சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்ய வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து மற்றொரு உவமையை அந்த இடத்திலே கூறுவதை நாம் கேட்கின்றோம். ஒரு அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதி, தேவனுக்கு பயப்படாதவரும் மனுஷரை மதியாமலும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்திலே ஒரு விதவையானவள் தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், தனக்கும் தன்னுடைய எதிராளிக்கும் இருக்கின்ற வழக்கை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே கேட்பதற்காக செல்கின்றார்.
ஒவ்வொரு முறையும் அவரிடத்திலே சென்று கேட்கின்ற பொழுதும் அவர் நாளை நாளை என்று சொல்லி மறுத்து விடுகின்ற ஒரு நிலைதான் அந்த இடத்திலே காணப்படுகிறது. ஒரு கட்டத்திலே அவருக்கே தோன்றுகிறது, நான் அநீதியுள்ள ஒரு மனிதன், நான் கடவுளை பற்றி பயமில்லாத ஒரு மனிதன், மனுஷரை மதிக்காதவன் என்பதை அறிந்திருந்தும் தொடர்ந்து இந்த பெண் என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாளே, இவளுக்கு நியாயம் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ளாக சிந்தித்தான் என்று சொல்லி நாம் திருமறையிலே வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொண்டவர்களின் விஷயத்திலே ஆண்டவரும் இப்படிதான் நியாயம் செய்வார் நிச்சயமாக. ஏன் என்று நாம் பார்த்தோமேயானால், ஒரு காரியத்திற்காக அல்லது ஒரு நோக்கத்திற்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஒரு முறை கேட்போம், 2 முறை கேட்போம், அது நடைபெறாத நேரத்திலே இது ஆண்டவருக்கு சித்தமில்லை என்று சொல்லி விட்டுவிட்டு அடுத்த காரியத்தை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவதற்கு நாம் நோக்கி சென்று விடுவோம். ஆனால் தொடர்ந்து ஒரே நோக்கத்திற்காக நாம் ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து கேட்கின்ற பொழுது அது சரியானதாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த தேவையை நிறைவு செய்து கொடுக்கின்ற ஒருவராக தான் நிச்சயமாக இருப்பார். காரணம் என்னவென்று பார்த்தோமேயானால், தன்னை பின்தொடர்ந்து வந்த கானானிய பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து பதில் கூறவில்லை என்று சொல்லி திரும்பி அந்த கானானிய பெண் திரும்பி சென்றிருப்பாரையானால் நிச்சயமாக அவருடைய மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கிடைத்திருக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் தொடர்ந்து அந்த கானானிய பெண் இயேசு கிறிஸ்துவோடு கூட உரையாடியதன் நிமித்தமாக அவருடைய மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை பெற்றதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். நாம் மருந்து கேட்பது என்பது தேவையின் அடிப்படையிலா அல்லது நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையிலா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றும்படி ஜெபித்தால் அது நடப்பதில்லை. பல நேரங்களிலே நம்ம ஒருவேளை நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்போம், நம்ம ஏன் ஆண்டவரை நான் இத்தனை முறை நான் கேட்டுட்டே இருக்கிறேன், எனக்கு ஏன் இது என்னுடைய வாழ்க்கையில நடைபெறவே மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம ஏக்கத்தோட நாம கேட்போம். ஆனால் திருமறையிலே அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பதில் இருக்கின்றது. யாக்கோபினுடைய நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களிலே அதற்கான பதில் இருக்கின்றது. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது, உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் ஜெபம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய இச்சையின்படி அது நடைபெற வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கின்ற பொழுது இந்த இடத்திலே குறிப்பிடுகிற ஒரு காரியம், உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி தகாத விதமாய் நீங்கள் ஜெபம் செய்கிறீர்கள், நீங்கள் பொய் சொல்கிறவர்களாய் இருக்கிறீர்கள், பொறாமை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், கொலை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. நம்முடைய கீர்த்தனையிலே மிக அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, ஜெபத்தை குறித்ததான ஒரு பாடல். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாதானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். நாம் நம்முடைய ஜெபங்களிலே தகாத விதமாய் நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பது இந்த இடத்திலே சுட்டி காட்டப்படுகிறது. ஆகாத நோக்கத்தை நம்முடைய நெஞ்சை விட்டு அகற்றி ஆண்டவர் நமக்கு வல்லமையாய் செய்யக்கூடிய காரியங்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஜெபங்களை கடவுள் கேட்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கை வேண்டும். அதன் வழியாக நாம் பிறருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோமேயானால், நம்பிக்கை நிறைந்த ஒரு ஜெபம் சொல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து 9வது வசனத்திலிருந்து 13வது வசனத்திலே அதை நாம் வாசிக்கின்றோம். பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே கேட்பவைகளை கொடுக்கிறதை போல கடவுள் நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு கூட நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் கேட்க எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி நாம் திருமறையிலே நாம் வாசிக்கின்றோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசித்தோமேயானால், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். நாம் ஆண்டவரிடத்திலே அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற ஒரு தைரியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால், இந்த காரியத்திலே நான் ஜெபத்தின் வழியாக ஆண்டவரின் இடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரியத்தை சொல்ல முடியும்.
நான் ஜெபித்தேன், ஆண்டவர் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்தார் என்று சொல்லி நாம் சாட்சியாக கூற முடியும். நம்முடைய ஜெபம் நம்பிக்கை நிறைந்த ஒன்றாக காணப்பட வேண்டும். அது சலிப்போடு செய்கின்ற ஜெபமாகவோ அல்லது பொல்லாத நினைவுகளோடோ அல்லது மற்றவர்களுடைய பார்வைக்கு நாம் ஜெபிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி செய்கின்ற ஜெபமாகவோ அல்லது கடவுளுடைய விருப்பத்திற்கு எதிராகவோ நாம் செய்கின்றது ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கக்கூடாது. நாம் எந்த விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதை நம்முடைய ஜெபத்தின் வழியாக தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். லூக்கா எழுதின நற்செய்தியினுடைய 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசித்தோமையானால் சிறு பிள்ளைகளிலே இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கின்றவர்களாகவும் தேடுகின்றவர்களாகவும் தட்டுகின்றவர்களாகவும் இருக்க வேண்டிய ஒரு அழைப்பு நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. கேளுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது எப்படி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும்? ஒருவேளை ஒரு பிச்சை கேட்கின்ற ஒருவர் ஒரு யாசகம் கேட்கின்ற பொழுது அதை எப்படி அந்த மனிதர்களிடத்திலே கேட்பார்? அந்த விதமாய் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். ஒரு வழி தெரியாத ஒரு வழிபோக்கன் வழியை அறிந்து கொள்வதற்காக எப்படியெல்லாம் சென்று அந்த வழியை அறிந்து கொள்வதற்காக மற்றவரிடத்திலே கேட்டு அந்த வழியை அறிந்து கொண்டு செல்கின்றாரோ அதே போல நாம் கேட்ட ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். தேடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது நம்மிடத்திலே இருக்கின்ற ஒரு மிக விலை உயர்ந்த ஒரு பொருளை நாம் துளைத்து விட்டோமே ஆனால் தொலைச்சிச்சு பரவாயில்ல விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில இருக்க மாட்டோம். நிச்சயமா அதை தேடி கண்டுபிடிக்கணும். அது மிக விலை உயர்ந்ததா ஒன்றான ஒரு பொருளாக இருக்கின்றது அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அது முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது என்று சொல்லி அதை தேடி நாம் கண்டுபிடிப்போம். அந்த விதமாக நாம் ஆண்டவரை தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இந்த விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கான ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறாரே, ஆனால் நாம் அவரை எப்படி நாம் தேட வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம்? தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி நாம் வாசித்தோமையானால் அதில் சொல்லப்படுகிறது போல நாம் எப்படி ஒரு இல்லத்திற்குள்ளாக நாம் செல்கின்ற பொழுது எவ்வளவு வேகமாக சென்று ஒருவருடைய இல்லத்தின் கதவை நாம் தட்டி அவனோடு கூட அவர் இல்லத்திலே செல்வோமோ அதே போல நாம் ஆண்டவரை நாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை நம்முடைய தேவைகளின் போது மாத்திரம் ஆண்டவரை இடத்திலே நாம் கேட்கின்றவர்களாக, நம்முடைய தேவை இருக்கின்ற பொழுது மாத்திரம் நம் ஆண்டவரை நாம் தேடுகின்றவர்களாக, அவரிடத்திலே தட்டுகிறவராக நாம் இருப்போமையானால் அந்த நிலை மாறுவதற்கு முதலாவதாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து திருமறை வசனத்திலே நாம் வாசித்தோமையானால் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யும் பொழுது ஆண்டவராகிய அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற நமக்கு ஆண்டவர் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். ஜெபித்தலிலே மிக முக்கியமானது நாம் ஆண்டவரை துதித்து நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதுதான் இன்றைக்கு நாம் முறைமுறையாக வாசிக்க கேட்ட சங்கீதங்களின் புத்தகம் 28ஆம் சங்கீதம் 6-7 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை நாம் ஏறெடுக்கின்ற பொழுது ஜெபித்தலோடு கூட துதித்தலும் நாம் இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாம் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்ற பொழுது எனக்கு இது தேவை ஆண்டவரே, அது தேவை என்று சொல்லி நம்முடைய தேவைகளை மாத்திரம் சொல்வது அல்ல, நாம் துதித்தலோடு கூட நம்முடைய குற்றங்களுக்காக அல்லது நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்காக ஆண்டவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்ற மக்களாக ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 7வது வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவன் அவர் மேல் மனதிருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அதற்கு நாம் முழுமையான மன திரும்புதலோடு கூட அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுதுதான் அந்த மன்னித்தலின் வழியாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க நமக்கு கிருபை கிடைக்கும். பிறருக்காகவும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்க வேண்டும். பல நேரங்களிலே சுயநல ஜெபத்தை நாம் செய்துவிட்டு நம்முடைய தேவை, நம்முடைய குடும்பத்தினுடைய தேவையை மாத்திரம் நாம் சொல்லி ஜெபித்து விட்டு விடுவோம். ஆனால் நாம் மற்றவர்களுக்காகவும் நம்முடைய அயலகத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் பிறர்
பிறருக்காகவும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறுதியாக தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிப்பதற்கு நமக்கான தேவைகளை கூறி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இந்த பகுதியிலே லூக்கா எழுதின நற்செய்தியின் 11ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே வாசித்தோமேயானால் சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிற நிகழ்வு, அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நம்முடைய அருளுரை பகுதி. அப்படியானால் நாம் எப்படிப்பட்ட விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்திலே நாம் ஏறெடுக்க வேண்டும்? நாம் சுயநலம் இல்லாமல் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்திலே பல நேரங்களிலே நாம் ஜெபிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்லி கடந்து போய் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேரம் எடுத்து வைத்து நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். இந்த நேரம் ஜெபத்திற்கான நேரமாக இருக்கிறது என்று சொல்லி நேரம் எடுத்து வைத்து நாம் ஜெபிக்காவிட்டால் நேரம் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். திருமறையை நாம் பார்த்தோமேயானால் தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலே அவருக்கு எவ்வளவோ வேலைகள், எவ்வளவோ இடர்பாடுகள், துன்பங்கள் இருந்த பொழுதும் அவர் 3 வேளையும் ஜெபிப்பதற்கு அவர் தவறியதே கிடையாது. சங்கீதங்களின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நீங்கள் வாசித்தீர்களானால் அதிலே தெரியும். அதே போல தானியேல் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலும் கூட அவருக்கு ஏராளமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்புகளின் நடுவிலும் கூட அவர் 3 வேளையும் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லிதான் நாம் வாசிக்கின்றோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசித்தோமேயானால் இந்த காரியங்கள் நமக்கு தெரியும். கடவுளை நாம் சார்ந்திருக்கிறோம் என்பதை மிகவும் உயரிய முறையில் நமக்கு தெளிவுபடுத்துவது இந்த ஜெப வாழ்க்கை தான். ஜெபம் என்பது கடவுளை மாற்றுகின்ற ஒரு கருவி கிடையாது. அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி அதற்குள் நாம் பொருந்தி நடப்பதற்காக ஏற்படுத்தப்படுகின்ற ஒன்று. பல நேரங்களிலே நாம் ஜெபத்தை எப்படி புரிந்து கொள்கின்றோம் என்றால், ஆண்டவரை ஒரு சாண்டா கிளாஸாக நாம் கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கின்ற பரிசுகளை கொடுக்கின்ற ஒருவராக மாத்திரம்தான் நாம் அவரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் நமக்காக தம்முடைய உயிரை கொடுத்தவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரிடத்திலே உரையாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் ஜெபத்திலே அவரோடு பேசுகின்ற பொழுது அவர் திருப்பி நமக்கு பதில் கொடுப்பதற்கான நேரத்தை நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய ஜெபம் ஒரு வல்லமையுள்ள ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய ஒழுங்குமுறையாக இருக்கின்ற அந்த ஜெபத்திலே நாம் வாஞ்சியோடு கூட ஒரே நோக்கத்திற்காக நாம் திருமறையிலே வாசிக்கின்றோம். இருவர் ஒருமனப்பட்டு ஒரே நோக்கத்திற்காக ஜெபிக்கின்ற பொழுது அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்லி நாம் திருமறையிலே நாம் வாசிக்கின்றோம். அப்படியானால் நாம் ஒருமனப்பட்டு ஒரே நோக்கத்தோடு கூட நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே அருளை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஜான் நாக்ஸ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கடவுளின் மனிதர் ஒருவர் இருந்தார். அவர் ஜெபிக்கின்ற பொழுது அவர் ஜெபித்த ஒரே காரியம், ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், அல்லது நான் இப்படியே நான் சாகின்றேன், என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லிதான் அவர் எப்பொழுதுமே ஜெபிப்பாராம். பிற்காலத்திலே அந்த நாடை முழுவதுமாக அவர் பணி செய்வதற்கான அங்கிருக்கின்ற அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கான ஒரு தருணம் அவருக்கு கிடைத்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபங்களிலே நாம் விருப்பமானவற்றை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எது தேவையானதோ அதை மாத்திரம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுப்பார். நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கின்ற பொழுது விருப்பமானவற்றை, அல்லது ஆண்டவரை நம்முடைய ஜெபங்களிலே எல்லா காரியங்களையும் சொல்வோம். ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வேணும், இது நடக்கணும், வைக்கணும்னு சொல்லிட்டு கடைசியா ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல, ஆண்டவரே இது எல்லாமே உமக்கு சித்தமானது எனக்கு கொடுங்க, இல்லாட்டி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அந்த நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் மீது நாம் திணிக்கின்ற மக்களாக தான் நம்முடைய ஜெபங்களிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை வைப்போம். நமக்கு தேவையானது என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு கேட்பதற்கு முன்பதாகவே அதை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால், இந்த ஜெப வாழ்க்கைக்கு என்பது நிச்சயமாக நம்முடைய இக்கட்டுகள், இடர்பாடுகளின் மத்தியில் இருக்கின்ற பொழுதுதான் அதிகமாக நாம் ஆண்டவரை தேடுவோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால், இந்த கொரோனா கொள்ளை நோயுடைய நாட்களிலே நாம் பார்த்தோமேயானால் ஒவ்வொருடைய வீடுகளும் ஜெபத்தினுடைய இல்லமாக மாற்றப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொருவரும் குடும்பமாக, தனித்தனி மனிதர்களாக, வளாகத்தில் இருப்பவர்களாக அநேகர் ஜெப நேரத்திற்கென்று, ஜெபத்திற்கென்று நேரத்தை எடுத்து வைத்து அந்த நேரங்களில் எல்லாம் நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஒருவேளை நமக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது மாத்திரம்தான் ஜெபிக்க வேண்டும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் ஆண்டவரிடத்திலே நாம் துதிக்கின்றவர்களாக, அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பிறருக்காகவும் நமக்காகவும் ஜெபிப்பதற்கான ஒரு அழைப்பு நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அழைப்பினை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் மற்றவர்களுக்காகவும் ஜெபித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் கேட்ட இந்த இறை வார்த்தையின்படி
வருந்தி கேட்கின்ற ஒரு ஜெபம். ஆண்டவரிடத்திலே ஒரு நோக்கத்தை வைத்து நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அதை ஆண்டவர் நமக்கு தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட நாம் கேட்க வேண்டும். நம்பிக்கை நிறைந்த ஜெபமாக நம்முடைய ஜெபம் காணப்பட வேண்டும். எனவே அந்த அழைப்பிலே நாம் நிலைக்கு நின்றவர்களாக கர்த்தருக்கென்று சாட்சியாய் காணப்பட கடவுள் தாமே நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் ஆற்றலையும் தருவாராக. ஆமென். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் மீண்டுமாக நாங்கள் உண்மை இந்த காணொளி வழியாக உண்மை நோக்கி பார்க்கவும், ஆண்டவரே இறை வார்த்தைகளை கேட்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்கின்றவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து செயல்படுத்தி மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சிகளாய் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய ஜெப வாழ்க்கையானது இன்னும் ஆண்டவரே ஆழப்படவும், ஆண்டவரே உம்முடைய அரசாட்சிக்காக நாங்கள் ஜெபிக்கவும், ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே தேவைகளுக்காக மாத்திரமல்ல, எங்களுடைய விருப்பங்களுக்காக மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் முழுமையான மனதோடு கூட மனம் திரும்புதலோடு கூட நாங்கள் ஜெபிப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களுக்கும் தேவையான ஆசீர்வாதங்களையும் பலத்தையும் நீர் கட்டளையிடும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட மீண்டுமாய் இந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக காணொளி வாயிலாக நாம் ஆலய ஆராதனையை பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அநேகர் இந்த ஆராதனைகளை பார்த்து நிச்சயமாக ஜெபித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். தொடர்ந்து மறு அறிவிப்பு வருகின்ற வரை இந்த காணொளி ஆராதனைகளை பங்கு பெறும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அநேக சபையாருடைய தொலைபேசி எண்கள் இல்லை, அதனாலே வாட்ஸ்அப் குரூப்ல போட முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே சபையார் அனுப்பப்படுகின்றவர்கள் மற்றவர்களுக்கும் அதை பகிரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மேலும் இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக வெளியிலே போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் முகக்கவசத்தை அணிந்து கொண்டு செல்லுங்கள். கையில் சானிடைசர் உபயோகப்படுத்துங்கள். பத்திரமாக இருங்கள். வெளியிலே எங்கும் செல்லாதீர்கள். பாதுகாப்பாக இருக்கும்படியாகவும், அது மாத்திரமல்ல வீட்டிலே நீங்கள் இருக்கின்ற பொழுது ஜெபிக்கும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த நாளிலும் கூட ஜெபத்திற்கான ஒரு அருளுரையை தான் நாம் கேட்டிருக்கின்றோம். எனவே அந்த வார்த்தையை வெறும் கேட்டுவிட்டு நாம் விட்டுவிடாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அநேக நேரங்கள் கிடைக்கப்படுகிறது. அந்த நேரங்களில் எல்லாம் நாம் ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை பெறவும் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து ஜெபியுங்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் மீண்டுமாய் கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக ஞான பாடலில் 213வது ஞான பாடலில் 6ஆம் கவியை நாம் பாடுவோம். 213ஆம் ஞான பாடலில் 6ஆம் கவி. உலகத்து பொய் சம்பத்து மாயையும் சிங்காரமும் ஆன நல்ல செல்வம் அல்ல, நெஞ்சை அது பாதிக்கும். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரை, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. இவ்வுலகத்தில் நமது திருச்சபையை நீர் கண்ணோக்கி ஆசீர்வதித்தருளும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் சபையாராகிய நாங்கள் சுத்த போதலை உறுதியாக நிற்க நீர் எங்களுக்கு துணை செய்தருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். எங்கள் பேராயரையும் குருமாரையும் ஆலோசனை குழு மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களிலும் உழைக்கிறவர்களையும் பிற இடங்களில் வேலை செய்கின்ற எங்கள் சபையாரையும் உடைய பரிசுத்த ஆவியாலே நிரப்பி அவருடைய ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். எல்லோரையும் மீட்க வல்ல உமது நற்செய்தி எங்கும் பரவும்படி செய்து பிற மதத்தினர் எல்லோரையும், முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரீர் உம்மிடத்திலே திருப்பியருளும். நாங்கள் உம்மை உறுதியாக விசுவாசித்து
உம்மிடமும் எல்லா மனிதனமும் அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு துணை செய்துள்ளுமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். அறுவடையின் ஆண்டவரே, உமது அறுவடைக்கு உண்மையும் நேர்மையுமான ஊழியரை எங்களுடைய அனுப்ப உம்மை வேண்டிக் கொள்கின்றோம். திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படுகின்ற மாணவர்களையும் அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியர்களையும் உமது பரிசுத்த ஆவியால் நிரப்பியருளும். உமது அறுவடைக்கென்று அனுப்பப்பட போகும் ஊழியர்களை ஆண்டவரே எங்களுடைய சபைக்கும் நாட்டுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க நெருக்கிரமை செய்திருளும். உலக அதிகாரிகள் எல்லோருக்கும், எங்கள் குடியரசுத் தலைவருக்கும் அவர்களைச் சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வரங்களையும் நன்மைகளையும் நீ கொடுத்திருளும். எங்கள் நாட்டை ஆள்வோர் நியாயமானதை செய்து நாட்டை முன்னேற்றம் அடைய செய்யவும் அவர்களுக்கு வழிகாட்டியருளும். நாங்களும் பாவமான யாவற்றையும் வெறுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யவும் எங்களுக்கு துணை செய்தருளும். அன்பின் ஆண்டவரை, நாங்களும் தெய்வ பிள்ளைகளுக்கு அடுக்காத பொய், திருட்டு, பொறாமை, கற்பின்மை, அநியாய வழக்கு, பிரிவினை, வீண் செலவு முதலிய பாவங்களை விட்டுவிட்டு பரிசுத்த வாழ்க்கை நடத்த எங்களுக்கு துணை செய்தருளுமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவர், எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விருசைகர்களுக்காகவும் அங்கு பணிபுரிகிற ஆயர்கள், அவருடைய குடும்பம், அங்கு இருக்கின்ற திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் இடத்திலே வருகின்றோம். சுவாமி ஆண்டவரை, ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த இக்கட்டான நாட்களிலும் கூட ஆண்டவரே நீர் சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த கொரோனா கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் இடத்திலே வருகிறோம். சுவாமி ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான சுகத்தையும் நீர் கொடுத்திருளும். ஆண்டவரே, அந்த பலவீனத்தின் மத்தியிலே அவர்கள் இருக்கின்ற பொழுது தேவையான பலம் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு கிருபை செய்தருளும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் நீர். ஆண்டவரே, உடைய கிருபையினாலே நீர் அவர்களை பலப்படுத்துகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரை, சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கின்ற மக்களுக்காக நாங்கள் இடத்திலே வருகின்றோம். ஆண்டவரே அப்பா, அவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆண்டவரை ஆறுதலை நீர் கொடுத்துள்ளுமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக ஆண்டவரை தங்களுடைய வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை இழந்து தவிக்கின்ற மக்களுக்காகவும் நாங்கள் இடத்திலே வருகின்றோம். சுவாமி ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க நற்கிருபை செய்துள்ளுமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகிறோம். அரசாங்கத்தின் மூலமாக எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சுவாமி ஆண்டவரை, இன்னும் ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரை மக்களை பாதுகாக்க ஆண்டவரை நற்கிருபை செய்துள்ளுமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உடைய கிருபையினாலே எங்களுடைய குற்றங்கள், குறைகள் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து நீர் வழி நடத்துமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். சுவாமி ஆண்டவரை, வெளியிடங்களிலே பணி செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்தருளும். ஆண்டவரை, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை நீர் கொடுத்தருளுமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். திருமணங்களுக்காக ஆயத்தப்படுகின்ற குடும்பங்களுக்காக நாங்கள் இடத்தில் வருகின்றோம். சுவாமி ஆண்டவரை, ஏற்ற நேரத்திலும் கூட ஆண்டவரை நல்ல பொருளாதார தேவைகளையும் நல்ல கால சூழ்நிலைகளையும் நீர் ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவரே அந்த திருமணத்தை ஆண்டவரை நீர் முன்னின்று வழிநடத்துமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். சுவாமி ஆண்டவரை, இன்னும் அநேக தேவைகளோடு கூட இப்போதும் ஜெபத்திலே இணைந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் இடத்திலே வருகிறோம். சுவாமி ஆண்டவரே, அவருடைய கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் நீர். ஆண்டவரே, துக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற பண்ணி ஆண்டவரை மகிழ்ச்சியால் நிறைத்து நீர் வழிநடத்துமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரை, தொடர்ந்து நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருந்தாலும் கூட ஆண்டவரே உடைய கரத்திலிருந்து நாங்கள் நன்மைகளை பெற தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். சுவாமி எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் செவிசாய்த்திருளுமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையில் நேரிடுகின்ற மரணம், நரக தண்டனை முதலிய கேடுகளை நின்று எங்களை விலக்கி காத்தருளும். நிலம் தரும் விளைவை செலுக்க செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து உடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பிரள வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய மரண வேளையிலே மனக்கலக்கம் இல்லாமல் எங்கள் ஆவியை பிதாவாகிய உம்முடைய கரங்களில் ஒப்புவித்து மோட்ச ராஜ்யத்தை அடையும்படி அருள் புரிந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கின்றோம். சுவாமி ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடற்கரையில் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னித்திருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும். தீமை நின்று எங்களை ரட்சித்திருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே. சுவாமி ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக.
நிறைவு பாடலாக கீர்த்தனையிலே 227வது கீர்த்தனை, கீர்த்தனை எண் 227. அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேயும். ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.